Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கெனிஷா பிரான்சிஸ் பெங்களூரில் ஒரு வீட்டில் பேய் கெஸ்டாக தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கிற பொழுது அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனை இவர் சேர்த்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு வந்து பெங்களூரில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் 20 பேர் கூட்டமாக வந்து அடித்து துவைத்து யாரை கெனிஷா பிரான்சிஸை பைய படிக்கலாம் தூக்கி தெருவில் போட்டு ஜெயம் ரவியுடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போ கெனிஷா பிரான்சிஸை வச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு. அது 1 கோடி நட்டமாக போச்சு. 15 கோடி ரூபாய்க்கு கோவாவில் கெனிஷா பிரான்சிஸுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. நாங்கள் அப்பா போல பெரிய சூப்பர் ஸ்டாராக போகிறவங்க வேணாம் ஜெயம் ரவியுடைய பையன். இப்போ சினிமாவில் வேண்டாங்கிறான். என்ன சினிமானா அதில் கெனிஷா பிரான்சிஸும் இருக்கு, குடும்பத்தை கெடுத்துரும். உன்னுடைய சதை கவர்ச்சி தானே, அதில் வேற ஏதாவது இருக்கா? உன்னுடைய பாலின உணர்வை தூண்டுறதானே. கதாநாயகியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, கமலஹாசன் லிப் லாக் பண்றது இடுப்புல. அப்போ ஒரு சராசரி மனிதனுடைய அப்பாவி மனிதனுடைய ஆணோ பெண்ணோ பாலின உணர்ச்சிகளை புளு பிலிம்ல போய் நடிக. திரைப்பட தொழிலாளி, அடிப்படை தொழிலாளி, லைட் தூக்கிட்டு போறான்ல, கார் ஓட்டுறான்ல, சாப்பாடு போச்சு எடுக்கிறான்ல, பெப்சி யூனியன் அங்க அவனுக்கு ஒரு இலவச மருத்துவம் எங்க இருக்கா காமி. அவன் குழந்தை குட்டி படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கா காமி. அவனுக்கு உழைப்பு தானே 300 கோடி வருது. எத்தனை ஆயிரம் தொழிலாளியுடைய உழைப்பு உனக்கு 300 கோடி வருது. கெனிஷா பிரான்சிஸனுடைய கணவன் எங்கே? கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கேங்க? யாரை ஏமாத்துறீங்க? உனக்கு பொண்டாட்டி இருக்கு, டைவர்ஸ் வாங்கிட்டியா? இதான் பொது ஒழுக்கம். நீயே 2 குழந்தைங்க இருக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான், குழந்தை இருக்கான்னு தெரியல. அது ஆற கோவாக்கு போகணும். நீங்க எம்ஆர் ராதா நாடகத்தில் எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் நாடகம் தான். அடிக்காந்தா கை காலெல்லாம் குஷ்டம் வந்து பொண்டாட்டி வீட்டுக்கு வருவார் கடைசியா. பாவினா அந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? அதே நிலைமையில ஜெயம் ரவி எங்க வருவார்? ஆர்த்தி வீட்டுக்கு வருவார். வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சென்னையில் நடந்த பிரபல தயாரிப்பாளரும் வேல்ஸ் கல்வி குழு நிறுவனத்தின் நிறுவனருமான ஐஸ்வரி கணேஷ் அவருடைய மகள் திருமண விழாவில் வந்து நடிகர் ரவி மோகன் அவர்களும் பாடகி கெனிஷா அவர்களும் மேட்சா ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாங்க. பட்டாடை உணித்து வந்து விழாவில் வந்து பங்கேற்றாங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி டைவர்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கோர்ட்லாம் வந்து கேஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆர்த்தி ரவியும் வந்து சட்டப்படி எல்லாத்தையுமே முடிவு செய்ய போறேன், சட்டத்தை நான் நம்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இவங்க இது மாதிரியான விழாக்கள் எல்லாம் கலந்து கொள்றத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா? இந்த கெனிஷா பிரான்சிஸ் கோவாவில் ஒரு பார்ல பாப் பாடகி. இதுதான் அந்த அம்மாவுடைய அடையாளம். அது அவருடைய தொழில். நம்ம அதை சிறுமைப்படுத்த அவங்களுடைய ப்ரொஃபஷனல். ஆமாம். அப்போ அந்த கெனிஷா பிரான்சிஸ் பெங்களூரில் ஒரு வீட்டில் பேய் கெஸ்டாக தங்கியிருக்காங்க. ஓகே, பேய் கெஸ்டாக தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கிற பொழுது அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனை இவர் சேர்த்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டு வந்து பெங்களூரில் அந்த பெண்ணுடைய உறவினர்கள் 20 பேர் கூட்டமாக வந்து அடித்து துவைத்து யாரை கெனிஷா பிரான்சிஸை பைய படிக்கலாம் தூக்கி தெருவில் போட்டு விரட்டி விடப்பட்டவர் தான் இந்த கெனிஷா பிரான்சிஸ் பெங்களூரில். இது பொய்யினா வழக்கு போட சொல்லுங்க. எங்க நடந்தது, யார் வீட்டில் நடந்தது, யாருடைய குடும்பத்தை அந்த அம்மா கெடுத்தா, அவன் பேர் என்ன, எல்லா முகவரையும் சொல்றேன் நான். இப்போ யாருக்கு? ஜெயம் ரவி இல்ல, அவரு ரவி இல்ல இல்ல அது அவரு சொல்லட்டும். அவரு ஜெயம் ரவி அவங்க அப்பா பேரையா முதல்ல வச்சு கொண்டிருந்தானே ரவி மோகன். இப்ப ஏன் வைக்கிறாரு? சினிமாவுக்கு ஒரு பேரு, சர்ச்சை வந்த ஒரு பேரு, ராத்திரியில் ஒரு பேரு, பகல்ல ஒரு பேரு, பாருக்கு போகும்போது ஒரு பேரா? எத்தனை பேர் வைப்பீங்க? யாரை ஏமாத்துவீங்க? உங்களுடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு எழுதி வச்சுங்க. ஜெயம் ரவிக்கு நான் சொல்றேன், ஜெயம் ரவியுடைய சினிமா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இப்போ கெனிஷா பிரான்சிஸை வச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு. எவ்வளவு? 1 கோடி.
செலவு பண்ணி ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு. அது 1 கோடி நட்டமா போச்சு. எவ்வளவு? 1 கோடியும் நட்டம். ஒண்ணுமே கடையை நான் வைக்க முடியல, வியாபாரம் ஆகலை. 15 கோடி ரூபாய்க்கு கோவாவில் கெனிஷா பிரான்சிஸுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. 15 கோடிக்கு. ஜெயம் ரவி. இது அல்லாம இல்ல அவர் என் அக்கௌண்ட பூரா என் மனைவி தான் நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. மாமியார் பாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. பையன் 10 வயசு பையன் பாதி எடுத்துட்டு போயிட்டான். 14 வயசு பையன் பாதி எடுத்துட்டு போயிட்டான். இவருக்கு ஒண்ணுமே இல்லை. கெனிஷா பிரான்சிஸ் மட்டும்தான் இருக்கா, வேற ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் அடிச்ச பீர் பாட்டில் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இதுதான். அப்போ 15 கோடி ரூபாய்க்கு கெனிஷா பிரான்சிஸ் கோவாவில் சொத்து வாங்கி கொடுத்துருக்காரு. டாக்குமெண்ட் வேணுமா? இந்த சினிமா பிஆர்ஓ சிலர் இருக்கான், வாடகை வாயர்கள். அவன் மாமியார் டார்ச்சர், மனைவி டார்ச்சர், மகன் டார்ச்சர். அவங்களோட காசை வாங்கிட்டு, யார் ஜெயம் ரவிட்ட காசை வாங்கிட்டு இந்த மலிவான அந்த புறத்துக்குள்ள கேமரா வச்சு அதை படம் பிடிக்கிற அந்த சினிமா நிருபர்கள் என்ன பேசுறான்? ஒரு மருமகனை மாமியா என்ன டார்ச்சர் பண்ணிடுவா? அந்த அம்மா 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி இவருக்கு படம் எடுத்திருக்கு. 2 படம் எடுத்திருக்கு. எவ்வளவு? 2 படம். 2 ஊத்திக்கிச்சு. அப்போ மகளுக்காக வாழ்க்கை வாழ்றவதான் தாய். மகளுடைய கணவன், அது குழந்தைகள் 2 பேருக்குமே எதிர்காலத்தை தீர்மானித்து கொடுப்பவள் தான் அந்த தாய், இல்லையா? எந்த தாய் மகன் நாசமா போவான்னு எவ்வளவுமே செய்ய மாட்டான். பேர குழந்தைகள்லாம் வீணா போட்டுமா செய்வா? இல்ல. நீங்க லதா ரஜினிகாந்த நம்ம ஒரு வகையில பல விமர்சனம் இருக்கு அந்த அம்மா மேல. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும். ஏன்? தனுஷுடைய 2 பசங்களுக்கும் கடன் இல்லாமல் தன்னுடைய கணவனுடைய உழைப்பு, ரஜினியுடைய உழைப்பை அந்த பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனுஷை டைவர்ஸே பண்ண வைக்குது அந்த அம்மா ஐஸ்வர்யாவை. ஏன்? இவன் தனுஷு தீராத விளையாட்டு பேசலாமே, ஒருமையில பேச வேண்டாம். இல்லங்க, இந்த பயிர்கள்லாம் ஒரு மனைவியோடு வாழாத பசங்க. இவனுக்கு 2 போய் இது மரியாதை கொடுக்கணும். நீங்க அந்த இப்போ ஜெயம் ரவியுடைய 14 வயசு பையன் 10 வயசு பையனுடைய மனநிலை பாருங்க. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவான், ரெண்டுமே பெரிய பசங்க. ஏண்டா கொப்பா ஏதோ ஒரு பொம்பளை இழுத்துட்டு வந்திருக்கா, அவன் ஏதோ பார்ல பாடகையான்னா அந்த பசங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாரு. அந்த பெரிய பையன் சொல்லுவானா, நாங்க அப்பாவை போல பெரிய சூப்பர் ஸ்டாரா போறங்குவானா ஜெயம் ரவியுடைய பையன். இப்போ சினிமாவே வேண்டாங்கிறான். என்ன சினிமானா அதுல கெனிஷா பிரான்சிஸ் இருக்கு, குடும்பத்தை கெடுத்துரும். இது ஒரு கழிவறை. ஒருத்தனுக்கு 4 பொண்டாட்டி 3 புருஷன். இதாண்டா சினிமா. யாரா ஒழுக்கமா ஆளை சொல்லுங்க, ஒரு ஆளை சொல்லுங்க. நான் உச்சபட்ச நட்சத்திரத்துல கடைசி ஆள் வரைக்கும் வர்றேன். உச்சபட்ச நட்சத்திரம் வரைக்கும். உச்சபட்ச நட்சத்திரம் விரும்புகிற நடிகளை கூட்டிட்டு பண்ணை வீட்டுக்கு போயிடுவார். போய் சுதாட்ட பணம் வாங்கிக்குவார், மனைவி சுதாட்ட. இதையா சினிமா? 150 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளம், 300 கோடி சம்பளம். 300 கோடி சம்பளம் வாங்குற இந்த நபர்கள் எங்காவது திரைப்பட தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவமனை எங்காவது ஒன்று இருக்கா சொல்லுங்க? 300 கோடி சம்பளம் வாங்குறானுங்க. 1 கோடிக்கு 100 லட்சம். ஏழை எளிவன் வியர்வை விவசாயி 1000 ரூபா ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு போராடுறான். தக்காளி 5 ரூபாய் கூடை கூடி குப்பையில கூட்டிட்டு போறானுங்க. அந்த 1 கூட தக்காளியை விளைவிப்பதற்கு அந்த விவசாயி பட்ட பாட சொல்லுங்க. பொண்டாட்டி புள்ள குழந்தை ஊட்டி அதை தக்காளி விதையை போட்டு தண்ணியை பாய்ச்சி தக்காளி விளைஞ்சு கூட நிறைய கொண்டு போனா 5 ரூபாங்கிறான். கிலோ 5 ரூபாய் தக்காளி. உலகத்துல எங்க பாத்ரூம் போனா 10 ரூபாய் கேட்கறான். அவசரமா வருதியா, யூரின் போகணுமையா, சிறுநீர் கழிக்க 10 ரூபா கொடுத்துட்டு போயா, இல்லைன்னா உள்ள போகாதீங்கிறான். ஆனா ஒரு தக்காளி எவ்வளவு கிலோ? 5 ரூபா. இந்த பயலுக்கு எவ்வளவு பணம்? 300 கோடி, 200 கோடி, 50 கோடி. இல்ல அவங்க ஃபீல்டுல அவங்களுடைய மார்க்கெட்டிங் பொறுத்து தானே. மார்க்கெட் என்ன மார்க்கெட்டிங்? மம்முட்டி மோகனால 10 கோடிக்கு மேல பணமே வாங்குறது இல்ல. அவனுக்கு மார்க்கெட் இல்லையா? அவன் மக்கள் இல்லையா? கேரளாவில் மனுஷன் இல்லையா? வாங்க சொல்லுங்க. கேரளாவில் அவனுக்கு 100 கோடி சம்பளம் வாங்க சொல்லுங்க. மலையா எங்களுடைய முகத்துக்காக தான் ஓடுன்னு சொல்லிட்டு பல ஹீரோக்கள் சொல்றாங்க வந்து பணம் வாங்குறோம் அப்படிங்கிற. அதாங்க, அதாவது உன்னுடைய சதை கவர்ச்சி தானே, அதுல வேற ஏதாவது இருக்கா? உன்னுடைய பாலின உணர்வை தூண்டுறதானே. கதாநாயகை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, கமலஹாசன் லிப் லாக் பண்றது,
இடுப்புல. அப்போ ஒரு ஒரு சராசரி மனிதனுடைய, அப்பாவி மனிதனுடைய ஆணோ பெண்ணோ பாலின உணர்ச்சிகளை ப்ளூ ஃபிலிம்ல போய் நடிய இந்த பயில பூரா. ஏன் நீங்க கலையா பார்க்க? கலையே கிடையாது, அயோக்கியத்தானே அது. கலை என்பது சத்யஜித்திர செல்வது கலை. பதேர் பாஞ்சாலி, நாயக்கு பதேர் பாஞ்சாலி, அவ படம், அது கலை. இது கலையா? இது கொலை. ஒவ்வொரு தமிழனும் 1000 ரூபாய் கொடுத்து சினிமா பார்க்குறான்னா நீங்க 1000 ரூபாய் கொடுக்குற போல கார்பரேட்டா? கூலி விவசாயி, மூட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன். நான் ஒரு ரஜினி படம் பார்க்கறதுக்கு ஒருக்க போயிருந்தேன் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. ஒரு இப்போ லாரி கிளீனர் 1500 ரூபாய் டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். 1500 ரூபாய்க்கு. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா பிளாக்ல டிக்கெட். முதல் அன்னைக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் டிக்கெட் கிடைச்சது போய் பார்க்க சொல்லி. அந்த பாஷா படம். என் பக்கத்தில் நானும் ஒரு டைரக்டர் இறந்துட்டார். அவர் ஜெயமோகன் ஒரு டைரக்டர், 10 படம் எடுத்திருக்காரு. அவரு நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சொன்ன படம் பாக்கி தான் பாருங்க. ஒரு அழுக்கு வேட்டி, அழுக்கு சட்டை, லாரி கிளீனரு. நான் அவனை கேட்டேன், தம்பி எந்தப்பா எந்த ஊர்? என்ன ஐயா, நான் லாரி கிளீனரு, ரஜினி படம் பார்க்க வந்த டிக்கெட் 1500 ரூபா. 1500 ரூபாய்க்கு அவன் எவ்வளோ நாள், எத்தனை கிலோமீட்டர் லாரியில் கிளீனராக போகணும், எத்தனை நாள் தூங்காமல் இருக்கணும்? உழைப்பை சுரண்டுவது இல்லையா அது? நீ சரிப்பா, நீ 300 கோடி வாங்குற, ரஜினி கமல் 3 வாங்குறீங்க, விஜய் அஜித் எல்லாம் வாங்குறீங்க. உங்கள் திரைப்பட தொழிலாளி, அடிப்படை தொழிலாளி, லைட்டு தூக்கிட்டு போகிறான்ல, கார் ஓட்டுறான்ல, சாப்பாடு போச்சு எடுக்கிறான்ல, பெப்சி யூனியனை, அங்கே அவனுக்கு ஒரு இலவச மருத்துவம் எங்கே இருக்கா காமி? அவன் குழந்தை ஊட்டி படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்கா காமி? அவனுக்கு உழைப்பு தான் 300 கோடி வருது. எத்தனை ஆயிரம் தொழிலாளியுடைய உழைப்பு உனக்கு 300 கோடி வருது. நீ அவனுக்கு ஏதாவது செஞ்சு திரும்பி பார்த்துருக்கியா? இல்லை. அப்போ அது விடுங்க. இப்போ ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் சேனாம்பேட்டையில் உள்ள ஒரு அலுவலகம், நல்லா கேட்டுங்க. அந்த அலுவலகத்தை கெனிசா பிரான்சிஸ் போய் உடைச்சு உள்ள உட்காந்துருக்கு. கெனிசா பிரான்சிஸுக்கும் அந்த சேனாம்பேட்டை அலுவலகத்துக்கும் என்னைய சம்பந்தம்? ஆர்த்தி பேர்லையும் ஜெயம் ரவி பேர்லையும் சேர்ந்து கூட்டாக வாங்கப்பட்ட அலுவலகம் அது. அப்படி பொண்டாட்டி ஆயிட்டியா? 2 போட்டோ அனுப்பிச்சு பார்த்தீங்களா? மாலை மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது திருமண போட்டோ மாதிரி தான் இருக்கு. இந்த அம்மா ஒரு கிறித்துவச்சி, அவர் ஒரு இந்து, அவர் முஸ்லீம் சொல்கிறாங்க. அதை பூர்வீகத்தை போய் ஆராயணும். எடிட்டர் மோகனே ஒரு முஸ்லீம்னு பல ஆண்டு காலமாக அது சர்ச்சை இருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ நட்பு ரீதியா நண்பர்களா இணைந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்கலாம் இல்லையா? அப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்தில் இல்லைங்க. கெனிசா பிரான்சிஸனுடைய கணவன் எங்கே? கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கேங்க? யாரை ஏமாத்துறீங்க? உனக்கு பொண்டாட்டி இருக்கு, டைவர்ஸ் வாங்கிட்டியா? இதான் பொது ஒழுக்கம். நீயே 2 குழந்தைங்க இருக்கு, உனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான், குழந்தை இருக்கான்னு தெரியல. அது கோவாக்கு போகணும். பக்கத்தில் ஏதாவது கோயம்புத்தூர் கூட போயிட்டு வந்துடலாம். எங்க போனோம்? கோவாக்கு போகணும். உன்னுடைய கணவன் எங்கே? கெனிசா பிரான்சிஸனுடைய கணவன் எங்கே? கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ புருஷன் எங்க? புருஷன் விட்டுட்டியா? அவன் என்ன இறந்துட்டானா? இல்லை என்ன கதை மர்மமா போயிருக்காது. அப்போ நீங்க 2 பேரும் போய் கோயிலை மாலை மாத்துகிறீர்கள் கணவன் மனைவி போல. இதுதான் தமிழ் கலாச்சாரம். நீங்க எங்க நம்ம கல்வி கொள்ளையன் ஐஸ்வரி கணேஷ் மலை கல்யாணத்துக்கு போறாரு. 300 பேரை சார்ட்டர் ஃபிளைட்ல எங்க கூட்டிட்டு போறாரு? மாலத்தீவு கூட்டிட்டு போறாரு. அந்த கொள்ளையன், கல்வி கொள்ளையன். அவங்க அப்ப எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் ஐஸ்வரி வேலை, துணை அமைச்சராக இருந்தார் செய்தித்துறையில். அவருடைய மகன் இன்னைக்கு 10,000 கோடி கல்வி கொள்ள ஆட்சி மாற்றத்தை நடத்துகிற அளவுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு இந்த கல்வி. 300 பேரை மாலத்தீவு கூட்டிட்டு போறாரு. இங்க 4 வகையான திருமணம். லோ கிளாஸுக்கு ஒரு இடத்துல, மிடில் கிளாஸுக்கு ஒரு இடத்துல, ஹை கிளாஸ்ல ஒரு இடத்துல. 7,000 ரூபாய் ஒரு பஃபே. எங்க? லீலா பேலஸ்ல 7,000 ரூபாய் ஒரு பஃபே. ரிசப்ஷன் 4 இடத்துல ரிசப்ஷன். ஒரு ஈசிஆர்ல ஒரு இடத்துல கன்வென்ஷன் சென்டர்ல ஒரு கல்யாணம், லீலா பேலஸ்ல. இப்படி பல இடங்களில் நடக்கிற அந்த கல்யாணத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு, 1000 பவுன். இதை விட செய்தி எதுனா பெருசா வருதுன்னா கெனிசா பிரான்சிஸும் ஜெயம் ரவியுடைய ஜோடி தான். கமல் திரும்பி பார்க்கல, ரஜினி திரும்பி பார்க்கல, ஒரு நடிகையும் திரும்பி பார்க்கல.
அத்தனை நடிகைகளுமே அந்த புற வாழ்க்கை வைத்திருக்கிற நடிகைகள் தான். யாரையும் விதிவிலக்க இல்ல. இல்ல அபாண்டல சார். நீங்க 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 அவங்க ஆதரவே தெரிவிங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2வது கல்யாணம், ஒவ்வொரு நடிகனுக்கும் 3வது கல்யாணம். இதுதான் திரைப்படம். ஒருவனுக்கு ஒருத்தியா வாங்கின ஒரு திரைப்பட நடிகனை காமிங்க. எல்லா கலிச்சடை, கோடம்பாக்கம் கலிச்சடைகள் தான். சதை உணர்ச்சி, பாலின உணர்ச்சி தூண்டுவதை தவிர இந்த கோடம்பாக்கத்தில் ஒண்ணுமே இல்லை. இவன் பூரா விஜயும் திரிஷாவும் டூயட்னா விஜய் தள்ளி விட்டு இவன் டூயட்டை மாறிடுறான். அந்த கற்பனை 3 மணி நேரம் அந்த டிக்கெட் வாங்கிட்டு முடிகிற நேரம் விஜயோட இவன் டூயட் பாடுறான். விஜயோடைய லிப் லாக் இவன் பண்றான். யாரு? ரசிகன். இதுதான் பாலின உணர்வை ப்ளூ ஃபிலிம் நேரடியாக காமிக்கிறான், இவன் மறைமுகமாக காமிக்கிறான். எனக்கு அதுக்கு பெரிய வித்தியாசமே தெரியல. அப்போ இந்த எத்தனையோ தமிழில் வந்து புரட்சி படங்கள் படத்தெல்லாம் ஏற்படுத்தி இருக்குல்ல, இந்த திரைப்படத்தை சமூகம் நாசமா போச்சு. எங்க போய் நிக்கிறான் முதலமைச்சர்? எங்க போய் தேடிட்டு இருக்கிறான்? சினிமா தியேட்டர்ல போய் தேடிட்டு நிக்கிறான். எவனா முதலமைச்சர் கிடப்பானான்? இப்படி ஒரு இனம் இருக்கு தமிழ்நாட்டுல. கேவலமா இல்லையா? கருத்து கத்திரிக்கையில விடுங்க. என்னைக்கு அரசியலை திரைப்படத்துறையிலிருந்து வெளியெடுக்கிறோமோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு மாறும். இப்போ 100 கோடி ரூபாய் செலவு பண்றாரு ஐஸ்வரி கணேஷ். அது செய்தி அல்ல. கெனிசா பிரான்சிஸும் ஜெயம் ரவி போறதான் செய்தி. அப்போ இந்த செய்திக்காகவே கெனிசா பிரான்சிஸ் யாரை தள்ளி கொண்டு போயிருக்கிறார்? ஜெயம் ரவியை இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டா விருப்ப தள்ளி கொண்டு போய் தனக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி இருக்கிறார். யாரு? கெனிசா பிரான்சிஸ். அப்போ இதெல்லாம் என்ன சந்தேகப்படுறேன்னா, ஜெயம் ரவியினுடைய ஏதோ அந்தரங்க வீடியோ யாரோடு இருந்தது? கெனிசா பிரான்சிஸோடு இருந்த ஒரு அந்தரங்க வீடியோ கெனிசாட்ட மாட்டிக்கிச்சு. அதிலிருந்து மீள முடியாமல் தன்னை முழுமையாக கெனிசாவிடம் ஒப்படைத்து விட்டார். இப்படித்தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆர்த்தி ரவி இன்னும் டைவர்ஸே வாங்காம இருக்கு. அந்த பொண்ணை கோயிலா குளமா எல்லா சாமியும் போய் பார்த்துட்டு அழுதுட்டு புருஷன் எப்படியா மீட்டு கூட இல்ல. இப்ப கூட ஒரு பதிவிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். அது மட்டும் இல்லாம சட்டமும் நானும் முடிவு செய்யும் வரை நான் வந்து ஆர்த்தி ரவி தான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை வந்து இன்னும் உறுதியா இருக்கா? இல்ல கண்டிப்பா மீண்டு வந்துருவாங்க. ஆமா ஆமா. ஏன்னா கெனிசா பிரான்சிஸ் ஜெயம் ரவி வந்து எனக்கு தெரிஞ்சு 5வது ஆளு. இல்ல எனக்கு வந்த தகவல் படி சொல்றாங்க. எனக்கு வந்த 5வது நபர். கணவர் என்ன ஆனாலும் தெரியல. இதில் பெங்களூரில் ஒன்று, கோவாவில் ஒன்று, இப்படி பல இடத்துல இப்போ ஜெயம் ரவியும் இப்பொழுது இருக்கார். அதற்கு ஜெயம் ரவிக்கு பின்னால் இன்னொரு கயம் ரவியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அம்மாவுடைய நோக்கம் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், தன்னை வளப்படுத்தி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா பெங்களூரில் சட்டிமலம் தூக்கி வெளியே போட்டு கணவனை காப்பாற்றுவதற்காக நடந்த யுத்தம். அப்போ கெனிசா பிரான்சிஸுடைய நிலைமை இதுதான். அப்போ இந்த ஜெயம் ரவி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எம்ஆர் ராதா நாடகத்தில், எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் நாடகம் தான், அடிக்காந்தா கை காலெல்லாம் குஷ்டம் வந்து பொண்டாட்டி வீட்டுக்கு வருவார் கடைசியா. பாவினா அந்த வசனம் கேட்டிருக்கீங்களா? அதே நிலைமையில ஜெயம் ரவி எங்க வருவார்? ஆர்த்தி வீட்டுக்கு வருவார். அதுவரை அந்த ஆர்த்தி கடவுள் காப்பாற்றுவான், கடவுள் நல்ல புத்தி கொடுப்பான், வெங்கடாஜலபதி கொடுப்பான், குருவாயூரப்பன் கொடுப்பான். எல்லா கோயிலும் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, எல்லா சரவண பெலகோலா, முகாம்பி கோயில், எல்லா கோயிலும் போயிடுச்சு. போயிட்டு இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஜெயம் ரவிக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்ல அப்பாவா அந்த குழந்தைகளுக்கு வருவான் என்று ஆர்த்தி ரவி நம்பிக்கொண்டு இருக்கிறது. அது கண்டிப்பாக இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய வேண்டுதலும் பாவண்டா அந்த குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருந்த குடும்பம். யாரு கண்ணு பட்டுச்சோ நம்ம கெனிசா பிரான்சிஸ் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு. இல்ல சந்தேகப்பட பொண்டாட்டி 12 மணிக்கு தட்டி பார்க்கத்தான் பண்ணுவா சந்தேகம். இப்போ இந்த தொடர்பு நீங்க ஆர்த்தியோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்த காலத்திலேயே இந்த தொடர்பு இருந்திருக்கு. யாரு? ஜெயம் ரவிக்கு. கெனிசா பிரான்சிஸோடு
நீங்கள் குழந்தை குட்டியோட குடும்பம் நடத்தி கொண்டு இருந்த காலத்திலேயே இந்த கள்ளத்தொடர்பு இருந்திருக்கு. இந்த கள்ளத்தொடர்பு உள்ள இந்த ஜெயம் ரவியை ஒரு பொண்டாட்டி சந்தேகப்படத்தானே செய்வான். இல்ல இண்டஸ்ட்ரியில வந்து ஜெயம் ரவி சார் மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது, அவ்வளவு சிறப்பா வந்து எல்லாத்து கூடயும் பழகுவாரு, போவாரு, வருவாரு அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப பாடகி கெனிஷா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவிட்டு இருக்காங்க, அதை நான் படிச்சிடுறேன். அமைதி தரும் பெண்ணிடமே ஆணின் மனது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அமைதியா நான் இருக்கேன், ஆர்த்தி வந்து சந்தேகப்பட்டா, உன்னோடு தொடர்பு வந்த பிறகு ஆர்த்தி அந்த பொண்ணு சந்தேகப்படுது. குடும்பம் கெட்டு போய் விடக்கூடாது என்பதனால பொம்பளை பத்திரிகையை மாறத்தானே செய்வா, இயற்கை தானே அது. அப்புறம் கிராமத்தில் போய் பாருங்க நீங்க, அடுத்தவன் அதாவது ஒருத்தி கணவனை வேற ஒருத்தி பிராக்கெட் போட்டா என்ன நடக்கும்? கிராமத்தில் குடுமிப்படி சண்டை நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அடி பின்னி எடுத்துருவாங்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து. எப்படி இவ புருஷன் நீ தள்ளி நீ வச்சுக்கலாம், இப்படி பல கதையை பார்த்துருக்கீங்களா? அதே தான் ஆர்த்தி அந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் போல அமைதியாக இருக்குது. அது படித்த பொண்ணு, நல்ல குடும்பம், அது ஒரு காலத்தில் அரச குடும்பம், மைசூர் அரச குடும்பம், கல்பனா ஹவுஸ் வாரிசு, அது அதனால் அது அமைதியாக இருக்குது. நம்ம தெற்கத்தி பொண்ணாக இருந்தால் என்ன இருக்கும்? தெற்கத்தி பொண்ணாக இருந்தால் கெனிஷா பிரான்சிஸ் எங்க இருக்கும்? கோவாவில் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தே இருக்க முடியாது. அடிச்சு உதைக்கிற உதையில கோவா போய் தான் திரும்பி பார்க்கணும். மர்ம கோவாவில் போய் அங்கெல்லாம் வெள்ளக்காரன் நிர்வாணமா இருப்பான், அங்கதான் போய் திரும்பி பார்க்கணும். இது அடுத்தவர்களுடைய அமைதியான இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றாங்க, அதை சொல்லிடுறேன். அந்த பெண்ணின் கனிவு என்பது ஒரு பாவனையாக இருக்காது, அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும். அப்படி இருக்கையில் இருவரும் அவரவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று கெனிஷா போட்டிருக்காங்க இன்ஸ்டால. இல்லைங்க, அதாவது ஒரு சக்தி வந்து இவங்களை ரெண்டு பேர்த்தையும் ஈர்த்துருச்சாமா. ஆமா ஆமா. என்ன சக்தி? பார்ல பாடுனது. பார்ல தான் இவர் முதல் மீட் பண்றாரு. எங்க ஒரு குடும்ப பெண்ணோடு குடும்பம் நடத்தின ஒருத்தன் ஒரு பார்ல பாடகியோடு குடும்பம் நடத்துறான்னா இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு தொழில், நான் அதை ஒன்றும் சிறுமைப்படுத்தல. ஆக ஒரு நல்ல குடும்பத்தை சிதைத்த ஒரு குற்றவாளியா வந்துவிடக்கூடாது ஜெயம் ரவி. இப்போ ஜெயம் ரவியும் ஆர்த்தி மீது நிறைய சொத்து இருக்கு. இந்த சொத்துக்களை பூரா கெனிஷா பிரான்சிஸ் அடைவதற்கான திட்டம்தான் ஜெயம் ரவியை தன்னுடைய வலையில் வீழ்த்தி வைத்திருக்கிறார். கோர்ட்டுக்கு போகுது இல்ல ஃபங்க்ஷனுக்குலாம் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த டிவோர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கொள்ள ஒரு முடிவு தான் எடுத்திருக்கிறாரா? இல்ல, ரெண்டாவது திருமணம் தான் பண்ணாமே இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அதாவது கெனிஷா பிரான்சிஸோடு அறிவிக்கப்படாத குடும்பம்னு அறிவிக்கலையே தவிர குடும்பம் தான் அது. தவறான குடும்பம், தவறான முன்னுதாரணம், தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். திரைப்படத்துறையில இனிமேல் ஜெயம் ரவி படம் ஒரு பய பார்க்க மாட்டான். திரைப்பட உலக வாழ்க்கை முற்றுப்பட்டு விட்டது அவருக்கு. இப்போ ஆர்த்தியுடைய கருத்துக்கு ஆதரவாக நடிகைகள் குஷ்பு, ராதிகா, த்ரிஷா, பிரியா ஆனந்த், கீர்த்தி சுரேஷ், மஞ்சிமா மோகன் பலர் வந்து இந்த இன்ஸ்டா பதிவில் போய் லைக்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இதில் நான் குறிப்பிட்ட சில நடிகைகள் வந்து ஜெயம் ரவி கூட நடிச்சும் வந்து இருக்காங்க. இது தாண்டி இனிமேல் ஜெயம் ரவி அவர்கள் கமிட் ஆகக்கூடிய படங்கள்ல இவங்கெல்லாம் வந்து கமிட் ஆக மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா இந்த ஆதரவுலாம் பார்க்கும்போது? இல்லை, அதாவது அவருடைய திரைப்பட வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு. இனி அவர் ஜெயம் ரவி படம் இனிமேல் பூஜை கூட போட முடியாது. இப்போ கெனிஷா பிரான்சிஸ்க்கு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி. அது ஃப்ளாப். நீங்கள் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னா, அமெரிக்கர்களுக்கு கலாச்சாரமே இல்லை. எதில்? காதல்லையும் சரி, செக்ஸ்லையும் சரி. ஆங்கிலேயர்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ, யாரோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதெல்லாம் அவரோட 2 பேரை பொறுத்தது. அந்த ஜனநாயகம் அது அவர்களை அனுமதிக்குது. ஆனால் கென்னடி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தலைவன், கென்னடி அதிபராக இருந்தவர், ஜான் கென்னடி அதிபராக இருந்தவர். அவருடைய மனைவி ஜாக்குலின், 2 பேருடைய புகைப்படம் இல்லாத வீடுகளே கிடையாது. 2 பேருடைய புகைப்படம் இல்லாத வீடுகளே கிடையாது. ஜான் கென்னடி இறந்த பிறகு ஜாக்குலின் ஒனாசிஸ் என்கின்ற ஒரு கிரேக்க கப்பல் கம்பெனி அதிபரை 2ஆம் திருமணம் பண்ணான். அந்த அம்மா என்ன பண்ணா?
வீட்டில் இருக்க இந்த படத்தை பூரா தூக்கி தெருவில் போட்டான். ஒரே நேரத்தில் அத்தனை கோடி படங்கள், யாருடைய படம்? ஜாக்குலினுடைய படம் எங்கே கிடக்குது? தெருவில் கிடக்குது. மிதிச்சுட்டு போகிறான் தெருவில். அப்போ அதை மாநகராட்சி சுத்தம் பண்ணுவதற்கு பல நாளாயிருக்கு. இதுதான். ஆனால் அமெரிக்காவில் ஒரு ஆணை பெண்ணை, பெண்ணுக்கு ஆணை பிடித்து கொண்டால் அது சட்டம் உள்ளே போகாது. யாரை வேண்டுமானாலும் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் யார் நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தலைவராக வருகிறவனுக்கு ஒரு தகுதி வேணும். அதுதான் அமெரிக்கன் கல்ச்சர். நீங்க பல முறை அதிபராக இருந்த கிளின்டன், பில் கிளின்டன் மீது எத்தனை பெண்கள் வழக்கு? என்ன செக்ஸ் வைத்துக் கொண்டார், என்ன செக்ஸ் முயற்சி பண்ணார், ஓரல் செக்ஸ் வச்சாரு, எத்தனை பில் கிளின்டன் எத்தனை வழக்கு பதிவாச்சு? இங்க கவுன்சில் மேல வழக்கு கொடுக்க முடியுமா? அப்போ அதுதான் அமெரிக்கா. அதே போலதான் நீ கலைத்துறைக்கு எனக்கு அறிவு சொல்லக்கூடிய நீ சரியா வாழ்ந்து காமிக்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா கல்யாணம் பண்ணணும்னு முயற்சி பண்றாரு அந்த காலத்துல. ஆனா மூத்த தலைவர்கள் சொன்னாங்க தமிழை ஏத்துக்கவே மாட்டான். ஜானகியோட இருக்கீங்க, இரண்டாவது கல்யாணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சது, அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுன்னா அவர் ஜெயலலிதாவை கல்யாணமே பண்ணலை. இதுதான் வரலாறு. அதே வரலாறு ஜெயம் ரவிக்கும் பொருந்தும். ஜெயம் ரவியினுடைய அனைத்து திரைப்பட வாழ்க்கை என்பது முற்று பெற்று விட்டது, முடிவுக்கு வந்து விட்டது. மீண்டும் அவர் ஆர்த்தியோடு இணைந்தால் அது பரிசீலிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கதை கொண்டு வந்தேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.